மோட்டர் ஆன் பண்ணி டேங்க் ஃபுல் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக சென்சார் கட் ஆஃப் ஆகிடும். அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனை வெடிச்சு தரமட்டம் ஆகிடும். என்ன பிரச்சனை? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை சார். கேஸை ஹேண்டில் பண்றதுல அர்ஜுனோட ஸ்டைல் வேற, உன்னோட ஸ்டைல் வேற. அதனால அர்ஜுன் சாரே விசாரிக்கட்டும். இன்னைக்கு நான் ஹேண்டில் பண்ண போற கேஸ் விதமே வேற மாதிரி இருக்கும். வெளிய இருக்க அந்த லாயரையும் அவங்க கிளைண்ட்டையும் உள்ள வர சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்னோட கணவர் பேரு சுரேஷ். மாதிங்க உங்க கிளைண்ட் கால் பண்ணி உடனே வர சொல்லுங்க. நான் விசாரிக்கணும். வெற்றி, உண்மை என்னன்னு நான் எந்த எக்ஸ்பிளேஷன் கேட்கல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருக்கணும். சீக்கிரமா வரலனா வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெற்றி, நீங்க தான் சுரேஷா? ஆமாம் சார். என்ன பிரச்சனை? உங்க ஒய்ஃப்க்கு எப்படி அடிபட்டுச்சு? அது சார், நான் வேணும்னு எதுவும் பண்ணல சார். நேற்று எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு சார். இவ தான் சார் வார்த்தையால் என்னை ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருந்தா. என்ன மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை, என் தங்கச்சியெல்லாம் வேற தப்பாக பேசினேன் சார். அதை தாங்கிக்க முடியாமல் ஒரு கடத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் சார். கையில் இருந்த கிளாஸ் டம்ளரை தூக்கி விசிறி கீழே தரையில் தான் சார் அடித்தேன். அதில் ஒரு பீஸு அவள் கையில் பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இதான் சார் நடந்துச்சு. நான் இவன் மேலே கையே வைக்கல சார். சார், இந்த ஆள் போய் சொல்றான். கொலை பண்ற நோக்கத்தோட தான் இவன் எல்லாமே பண்ணிருக்கான். நீங்க முதல்ல சும்மா இருங்க மேடம். புருஷ முன்னாடி பிரச்சனைக்குள்ள நீங்க வந்துட்டு இருக்கீங்க சார். சின்ன காயம் தான் சார். அதுக்கு போய் கொலை முயற்சி, டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி இவ்வளவு பெரிய கட்டு போட்டுட்டு இங்க லாயரை கூட்டி வந்திருக்கா சார். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சார். எது ஓவரா இருக்கு? ரத்தம் ஆறு மாதிரி ஓடிச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லாம குடிச்சு வந்து நீ அடிப்ப, நான் பொறுத்துக்கிட்டு இருக்கணுமா? யாரே குடிச்சிட்டு வந்தா? நான் குடிச்சிட்டு வந்தத நீ பாத்தியா? ஏன்டி இப்படி போய் சொல்ற? நீ நிறுத்து. எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. என்ன எவிடன்ஸ் இருக்கு உன்கிட்ட? என்ன எவிடன்ஸ் வேணும் உனக்கு? எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் காட்டுறேன். நீ தான் வயலன்ஸ் பண்ற. ரெண்டு பேரும் பிரிக்கிறது என்னோட நோக்கம் இல்ல. தேவையில்லாம பேசாத. நீ பண்றது பேசாத. நீ பேசாத. நல்ல மாதிரி பேசக்கூடாது. நீ மட்டும் இரு. மத்தவங்க வெளிய போங்க. I said get out. வெற்றி, கொஞ்சம் பொறுமையா. மாசாணி சார், உங்ககிட்ட தனியா சொல்லணுமா? வெளிய வெயிட் பண்ணுங்க. நான் இவங்க கிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஓகே சார். சார், உட்காரு. பரவாயில்ல சார். உட்காரு. அவன் பேசினது தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன பேச்சு சத்தமே காணல? ஒருவேளை மாறன் சார் அவனை அடிச்ச அடியில அவன் பேச்சு மூச்சே இல்லாம கிடக்குறானோ? சும்மா இருமாசானி, எனக்கு வேற பயமா இருக்கு. வெற்றி என் கிளைண்ட் உள்ள என்ன பண்றாரோ? சார், என்ன நம்புங்க சார். என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவளை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்றேன் சார். இது தெரியாம அவ இப்படிலாம் பண்றா சார். சார், என்ன அடிங்க, ஜெயிலில் கூட போடுங்க சார். தயவு செஞ்சு என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார், அவ இல்லாம என்னால இருக்க முடியாது சார். செத்துருவேன் சார். அப்போ உன் பொண்ணுட்டு உனக்கு வேணும், அப்படிதானே? சேர்ந்து வாழணும்ல. என்ன வேலை பார்க்குற? ஒரு ஆர்கெஸ்ட்ரால ஸ்டேஜ் சிங்கரா இருக்க சார். அவளையும் அங்கதான் சார் பார்த்தேன். அப்ப நான் சொல்ற மாதிரி கேட்குறியா? உன் பொண்டாட்டியோட நான் சேர்த்து வைக்கிறேன். செய்கிறேன் சார். என்ன சத்தம் அது? இப்போதானே ரிப்பேர் பண்ணாங்க, அதுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சா? ஓ,
என்ன சொல்கிற? முடியுமா முடியாதா? பண்ணுறேன் சார். குட். கண்ணை தொடச்சிக்கோ. நான் சொன்னது அப்படியே செய், எங்கேயும் சொதப்பக்கூடாது. ஓகே சார். புரியுதா? புரிஞ்சுது சார். குட். சார், இந்த கேஸை எடுப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க எதுக்கு இவங்க கூட பர்சனலா பேசிட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கேஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் உங்ககிட்ட நேராகவே கேட்குறேன். சௌமியா, உங்கள் புருஷன் மேலே உங்களுக்கு இருக்கிற கோபம் நியாயமானது. ஆனால் அந்த கோபத்தினால இந்த வாழ்க்கையை நீங்கள் தூக்கி எறியணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் தரேன். கரெக்டாக 60 minutes. அதுக்கப்புறமா அவன் மேலே உங்களுக்கு கோபம் குறையலனா நானே அவனை உள்ள தள்ளி ரிமைண்ட் பண்ணுறேன். என்ன சார், புதுசா டைம் எல்லாம் கொடுக்குறீங்க? நீங்க என்ன பண்ணாலும் இவங்க மனசு மாறாது. வேஸ்ட் ஆஃப் டைம். பார்ப்போம். சார், என்ன இது? ஸ்டேஷனா இல்ல கல்யாண மண்டபமா? டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ சீரியஸா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் ரிடிகுலஸ். சார், நான் பாடலாமா சார்? பாருங்க. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. ஏழு ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம் அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, ஓ, உன்னாலே என்னாலும் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உன் கைகள் கோர்க்கும் ஓர் நொடி என் கண்கள் ஓரும் நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து சாக தோணுதே. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். 2 பேரும் இங்கே வந்தீங்க, பிடிச்சுள்ள தூக்கி போட்டுரும். அப்புறம் போய் சந்தோஷமா இருங்க, போங்க. சார், எப்படி சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு? அதுவா, உட்கார வச்சு அவனை விசாரித்தேன். அப்போ தான் அவன் ஏதோ ஆர்கெஸ்ட்ராவில் சிங்கர்னு சொன்னான். அவன் ஒய்ஃபும் சிங்கர் தானா. லைட் மியூசிக்கில் தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னான். அப்போ தான் தோணுச்சு இந்த பிளான். கிரேட் சார். தேங்க்யூ. ஓகே சார், உள்ள போகிறேன். எப்படி டீல் பண்ணேன்னு பார்த்தல? ஏதோ சொன்னேன், கண் எடுத்து சுற்றுவேன் கிட்டுருவேன் அப்படி இப்படின்னு. இப்போ சொல்லு.
அர்ஜுன் ஸ்டைலா இல்லை வெற்றி ஸ்டைலா? ம் பரவாயில்ல. ஆனா ஒண்ணு, என்ன? அர்ஜுன் அவர் ஸ்டைல்ல நல்லா தான் பண்ணிருப்பாரு. ஓ, ஆனா உன்னோட ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு. அது அவனுக்கு இதெல்லாம் ஈஸி. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டர், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் சீரியஸாக இறங்கி வேலை பார்க்குறதா கஷ்டம். நான் 2வது ரகம். ஆ? பரவாயில்லையே, பேச கத்துக்கிட்டீங்க. பேசுறது மட்டுமா, ஆக்ஷன் கூட தான். ம். பட்டா ம். ம்? பிளம்பர் கூட வந்த பையன் தானே? ஆமாம் சார். கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டு. ஓகே சார். ஓய், என்ன வெளியில இருந்து சைட் அடிச்சிட்டு இருக்க? ஆ கேட்கலையா? பக்கத்தில் வாயா. சொல்லுங்க சார். ஸ்டேஷனில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் பக்காவாக முடிச்சிட்டேன் சார். இனிமேல் ஒரு பிரச்சனையும் வராது சார். சரி, எவ்வளோ ஆச்சு சொல்லு. எதுக்கு சார்? ஏப்பா வேலை பார்த்துருக்க, காசு தர வேணாமா? சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார். நான் அப்படியே கிளம்புறேன். போலீஸ்காரன் வேலையை வாங்கிட்டு காசு தரல, நீயே வெளில போய் சொல்லுவா. அதெல்லாம் நமக்கு வேணாம். இப்போதைக்கு 200 தரேன். ஆ மிச்சத்தை ஸ்டேஷனில் வந்து வாங்கிக்க. வேலட் எங்கே வச்சேன்? ஆன்லைன் பேமெண்ட் ஏதாவது வச்சிருக்கியா? சார் அதெல்லாம் என்கிட்ட இல்லை சார். நான் அப்படியே கிளம்புறேன் சார். நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் சார். நீ ஏன்டா, நீ ஒன்று பண்ணு, ஸ்டேஷனுக்கு வா, என் வேலட் இருக்கு, அங்கே வந்து வாங்கிக்க வண்டியில். சார் சார் இல்லை சார், நான் இன்னொரு வந்து வாங்கிக்கிறேன் சார். டேய், செஞ்ச வேலைக்கு தானடா காசு கொடுக்குறேன். இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாது. வண்டியில் ஏறி போகலாம். ஏறுடா, நானாக இருக்கிறதுனால தரேன், இன்னொருத்தன் வந்தால் தரமாட்டான். வண்டியில் ஏறு. சரி சீக்கிரம் ஏறுறா, டைம் ஆகிட்டு இருக்கு. நீ போப்பா. ஓகே சார். சார் சார் நான் அப்படியே போகிறேன் சார். வாப்பா வாங்கிட்டு. சார் வேணாம் சார். சார் நல்லதெல்லாம் பண்ணல, நான் மறந்துடுவேன் அதுக்கப்புறம். அதான் வா. சார் சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா நீ? ஆ சார் 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 இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு சார். நாராயணா சார் என் வேலட் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் சார் காசெல்லாம் வேணாம் சார், நான் அப்படியே கிளம்புறேன் சார். என்ன இவன் இரு, என்ன தரமான சம்பவம்? என்ன மிஸ் பண்ண? சார் சார் நீங்க வெளியே போயிருந்த சமயத்துல நம்ம ஸ்டேஷனுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கேஸ் வந்திருந்தாங்க சார். நம்ம வெற்றிமாறன் சார் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணாரு. சண்டை போட்டு பிரிய போன புருஷன் பொண்டாட்டிய பாட்டு பாட வச்சு உங்களை மாதிரியே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு சார். பாரேன், மாறன் லைஃப்ல சில மாற்றங்கள். சர்ப்ரைசிங். உங்களுக்கு மட்டும் இல்லை சார், எங்க எல்லாருக்குமே அது சர்ப்ரைஸ் தான். நீ சொல்றபடி பார்த்தா மாறன் இந்த அர்ஜுன் ஸ்டைல காப்பி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா, மாறனுங்க காணோம். வெளியே போயிருக்காரு சார். அவங்க கூட வந்தாலும் அவருக்கு சேர்த்து கொடுத்துரு. சார் டேய், என்னடா மோட்டார் ரிப்பேர் பண்ண? நீ சென்சார் ஒர்க் ஆகுதானே தெரியல. என்னம்மா ஜாஸ்மின், என்னாச்சு? சார் அது மோட்டார் சரி பண்ணோன்னே போய் செக் பண்ண சொன்னேன், செக் பண்ணலையா? இல்ல சார், நான் போய் ஆன் பண்ணிலாம் பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆச்சு. சார் நான் தான் சார் ஆஃப் பண்ணேன். ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்துச்சு, சவுண்ட் ஹெவியா வந்துட்டு இருந்துச்சு, கட் ஆஃபும் ஆகல சார். ரொம்ப நேரமா ஓடிட்டு இருந்துச்சு? ஆமா சார். ஆட்டோமேட்டிக் சென்சார் ஆஃப் ஆகலையா? தெரியல சார். டேய், என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நான் நல்லா சார் ரெடி பண்ணேன் சார். என்ன விட்டுரு சார், எனக்கு வேலை இருக்கு சார். நான் போகணும். இங்க வேலையே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க, நீ போனன்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி மாசானி, போய் மோட்டர் செக் பண்ணு போ. கத்தாத என்னாச்சுன்னு பாரு போ. சார் 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 வேணாம் சார், காசு வேணாம் சார். இருடா, நான் செக் போகணும் சார், என்ன பண்ணு. விட்டுரு சார். சார் 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 நான் போகணும் சார். நான் சொல்றது கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார்
சார் மோட்டர் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். சார் ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். பாம்பு இருக்கு சார். மோட்டர் ஆஃப் பண்ணலனா வெடிச்சிரும் சார். ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். சார் ஆஃப் பண்ணிருங்க சார். Don't